10 seconds left. 5 seconds left. Get ready. Start. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு இந்த சட்டமன்ற பேரவையில் உரையாற்றும் அரிய வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி கூற விரும்புகிறேன். வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் பல்வேறு பொருள்கள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை கூறி இருக்கிறார்கள். அந்த வகையில் எனது கட்சியின் சார்பில் ஒன்றிரண்டு கருத்துக்களை இம்மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நீர்ப்பாசனத்துறை குறித்து ஒரு சில கருத்துக்களை குறிப்பிட விரும்புகிறேன். நமது மாநிலத்தில் ஓடும் ஆறுகளை இணைப்பது நமது எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய அவசியமாகும். அந்த வகையில் நதிநீர் இணைப்பு பணிகளில் அரசு போதிய வேகம் காட்டவில்லை என்ற கருத்தினை முன்வைக்க விரும்புகிறேன். நான் காவிரி படுகையை சேர்ந்தவன் என்பதால் நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவம் குறித்து நன்கு அறிவேன். எனவே நதிநீர் இணைப்பில் இந்த அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக, காவிரி ஆற்றின் குறுக்கே 2 இடங்களில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். அப்படி செய்தால் மழை அதிகமாக பெய்யும் ஆண்டுகளில் சுற்றுப்புற மாவட்டங்களில் பல கூட்டுக் குடிநீர் திட்டங்களை நாம் செயல்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த பல வருடங்களாக மழை இல்லாததால் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலுள்ள விவசாயிகள் பல்வேறு தொழில்களுக்கு சென்று விட்டார்கள். இதன் மூலம் அவர்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஆண்டு முழுவதும் விவசாய பணி தவிர வேறு எந்த பணியும் செய்ய முடியவில்லை. எனவே நான் இந்த அரசின் கவனத்திற்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை வழங்கும் போது டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு இயன்றவரை முக்கியத்துவம் வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எந்த ஒரு அரசு மக்கள் பக்கம் இருக்கிறதோ அந்த அரசின் பக்கம் மக்களும் இருப்பார்கள் என்பது அடிப்படை உண்மை. ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு மக்களின் பக்கம் நிற்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எதற்காக இதை கூறுகிறேன் என்பதை விளக்க ஆசைப்படுகிறேன். சமீப காலமாக நமது மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு பணிகளில் இதுவரை இல்லாத அளவு பிற மாநிலத்தவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. அதிலும் குறிப்பாக அவர்கள் தமிழ் மொழியில் தேர்வெழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே அரசு இதை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் தவறு நடந்திருந்தால் நம் மாநில இளைஞர்களுக்கு முழு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது மாநிலம் கோயில்களுக்கு புகழ்பெற்ற ஒரு மாநிலமாகும். பண்டை காலம் முதல் நம் கோயில்கள் சமுதாய பொது சொத்தாக விளங்கி வருகின்றன. கலைத்திறமைகளை வளர்க்கும் இடங்களாகவும் அவை உள்ளன என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சுற்றுலாவை பொறுத்தவரை வெளிநாட்டு பயணிகளை ஈர்ப்பதில் நம் மாநிலம் முதல் நிலையில் உள்ளதைக் கண்டு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். சுற்றுலா வளர்ச்சியில் நமது கோயில்களுக்கு பெரும் பங்குள்ளது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம் கோயில்களின் சிறப்புகளை நேரில் காண வெளிநாட்டு பயணிகள் அதிக அளவில் வருகிறார்கள் என்பதை அரசு அறியும். ஆகவே அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை உடனடியாக உருவாக்கித் தர வேண்டுமென்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இது சம்பந்தமாக மற்றொரு கருத்தையும் அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். நமது கோயில்களில் இருந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கடத்தப்பட்ட சிலைகள் மற்றும்
கலைப் பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து மீட்பதற்கு ஆவன செய்ய வேண்டுமென்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கின்றேன்.